இட்ஸ் சினிமாவில் எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா ஜோடி ஆர்டிடி சீசன் 2ஓட இன்றைக்கி சண்டே எபிசோடோட அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ எப்பயுமே வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயங்கள் எதுவுமே வந்து இன்றைக்கி நடக்கலை. ஸோ இது வரைக்கும் இந்த சீசனில் யாருமே வாங்காத ஒரு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜோடி ஆர்டிடி சீசன் 2ல் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வெதர் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ராக்கி பாயாக இருந்தால் ராக்கி பாய் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபயர் அடிப்பாங்க, அது ப்ளஸ் க்ரீன் லைட் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் க்ரீன் லைட் மட்டும் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா எல்லோ லைட் கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கடைசியாக ஒன்று இருக்குது ரெட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெட் லைட் வந்து எப்போ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கோ அப்போ வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எபிசோட் நம்பர் 20 19 எபிசோடில் ஒரு ஜோடி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் லைட்டை வாங்கினதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த சீசனோட டைட்டில் வின்னராக வர்றதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே வியப்பாக பார்க்க வச்ச ஒரு ஜோடி தான் ராணிகுமாரி அண்ட் அபினவ். இவங்க 2 பேருமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சொதப்பல். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றி யோசி ரவுண்டில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கான்செப்ட் பெருசாக வந்து ஒரு இம்ப்ரெசிவாகவே வந்து இல்லை. ஆக்சுவலாக அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து டான்ஸ் ஸ்டைல் ஒவ்வொரு நேம் ஹிப்ஹாப்பு அதுக்கப்புறம் மற்ற நேம்ஸ் எல்லாமே வந்து டான்ஸ் ரிலேட்டடான நேம்ஸ் வந்து வருது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் கிட்ட வந்து ஜட்ஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சாண்டி மாஸ்டர் வந்து ஹிப்ஹாப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சவுண்டில் வந்து அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அவங்க 3 வாட்டி ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ஸோ அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டான்ஸ் வந்து ஆடிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடும்போதும் வந்து பெருசாக கோஆர்டினேஷன் வந்து எப்பயுமே ராணிகுமாரி அண்ட் அபினவ் அப்படின்னாலே வந்து அந்த கோஆர்டினேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இன்றைக்கி அது நிறைய இடங்களில் வந்து மிஸ் ஆச்சு. ஸோ ஜட்ஜஸ் எல்லாமே அவங்க ஆடும்போதே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன ரிஹர்சல் பண்ணாங்களா இல்லையா, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து டேரெக்டாகவே வந்து பெரிய டிஸப்பாயின்மெண்ட், ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சுனில் மாஸ்டர் எல்லாட்டையும் வந்து கேட்கும்போது, இல்லை அங்கே நல்லா தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் கான்செப்ட் வைஸ் வந்து பெருசாக கேட்சியாக இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு க்ளூலெஸ்ஸாக இருந்தது. உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜட்ஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ராணிகுமாரி அபினவ் வந்து ரொம்பவே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, யூஸ்வலாக இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணலனாலும் வந்து எல்லோ தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. பட் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட்டை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிச்சது. அதுக்கப்புறம் ரெட் லைட் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ லைட் ஒரு ரெட் லைட் தான். ஸோ என்கவுண்டருக்கு வழக்கமாக ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, எல்லா ஜோடியும் யார் லீஸ்ட்டாக இருக்காங்களோ 3 ஜோடி அவங்க வந்து பிக் பண்ணி பண்ணுவாங்கள்ல. பட் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் ரெட் லைட் ஒருத்தர் இருக்கும்போது அவங்க தான் டேரெக்டாக நம்ம ஆப்ஷனுக்கே வந்து போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராணிகுமாரி அண்ட் அபினவ் ஸ்டேஜ்க்கு வர வச்சு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் இன்றைக்கி எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு செம ஷாக்கு. பட் இருந்தாலுமே வந்து இப்போ வைல்ட் கார்டு திரும்பவும் நடக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து திரும்பவும் பெரிய கம்பேக் கொடுக்கணும், நாங்கள் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லி இப்போது ராணிகுமாரி அண்ட் அபினவ் வந்து இந்த ஜோடி ஆர்இடி சீசன் 2வில் வந்து வெளியேற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் வந்து ஒரு செம்ம ஒரு பேங்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து உள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஜோடி ஆர்இடி சீசன் 2 அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.